ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் செவ்வாய்க்கிழமை பண்ணாங்க. இப்போ வந்து 5 days ஆச்சு. இந்த 5 days-ஆக நாங்கள் தான் வந்து வீட்டில் சமைக்கிறோம், நானும் எங்கள் அக்காவும். இப்போ இன்னைக்கு 5வது நாள் நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் கோதுமை மாவு எடுத்து சரி பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணிவிட்டு பாஸ்தாவுக்கு முதல்ல கோதுமை மாவை சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு, நெய் எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசையத்தை ஏன் வீடியோ எடுக்கல அப்படின்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாஸ்தா செய்கிறேன். நான் இது வரைக்கும் அடுப்பு பக்கம் வந்ததே இல்லை, எங்கள் அம்மா சேர்த்து தான் வீடியோ எடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, அதை பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அந்த பாத்திரம் காஞ்சது எண்ணெய் சேர்த்து பிரியாணிக்கு சேர்க்குற மசாலாஸ் எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அரியணும், அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் இந்த கலர்மானதும் டொமேட்டோவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு மசாலாவை தான் போட்டேன். நான் இன்றைக்கி மட்டன் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் தான் போட்டேன். உங்கள் வீட்டில் எந்த மசாலா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் தவிர மிளகாத்தூள் சேர்த்தா ரொம்ப ரொம்ப காரமாகிடும். அதனால் இந்த சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கலரி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரிட்டு நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தா ஆறி இருக்கும், அதை வந்து இது கூட சேர்த்து மசாலா நல்லா பாஸ்தாவில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வேக வைக்கணும். இது வந்து இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ தான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது எங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க பிடிக்கல. அதனால நாங்கள் வந்து காரம் அதிகமாக வேணும் அப்படின்றதால நாங்கள் வந்து தொக்குலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா காரம் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்லாம். இந்த அளவுக்கு தொக்காட்டம் வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலரிக்கோங்க, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா சூடாக சாப்பிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் கொடுத்தேன். எங்கள் அம்மா சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் செஞ்ச பாஸ்தா சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. இன்னும் நிறைய வீடியோ செஞ்சு போடுறேன். பாய்.